எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக நாடார் சங்க தலைவர் முத்துராமேஷ் நாடார் சார் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியில இருந்தும் எலெக்ஷன் டைம்ல என்னென்ன பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். எப்பயுமே கொங்கு சைட்ல அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்றது வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா மாறா இப்போ தென் மாவட்டங்களையும் அதிமுகவுக்கு வரவேற்பு அப்படின்றது வியக்கத்தக்க வகையில தான் இருக்கு. எடப்பாடி அவர்கள் பேசுறப்போ அவருக்கு கூடுற கூட்டமா இருக்கட்டும், அவருக்கு சப்போர்ட்டா இருக்கட்டும், ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது தென் மாவட்டங்கள் ஒரு காலத்துல அதிமுக கோட்டையா தான் இருந்துச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலமா இருக்கட்டும், ஏன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கூட பல்வேறு தொகுதிகளில் அது அதிமுக கோட்டையாக இருந்தது அப்படிங்கிறத வரலாறு. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதியாக இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க 6 தொகுதியாக இருக்கட்டும், திருநெல்வேலி 5 தொகுதி, தென்காசி 5 தொகுதி, விருதுநகர், இப்படி எல்லா பகுதிகளிலுமே அதிமுக கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்தது உண்மை. சமீப காலமாக சில குறிப்பிட்ட ஜாதியினர் அவர்களுடைய சாதி தலைவர்களுக்காக கையூட்டு பெற்றுக்கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்ததன் காரணமாக தென் மாவட்டத்தில் அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு. தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டின்னா நாடார்கள், தேவர், தேவேந்திரர், கோனார், பிள்ளைமார், இப்படி பல ஜாதிகள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களெல்லாம் யார் ஆதரிக்கிறாங்க, அவங்களுக்கு யார் நல்லது செஞ்சா, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு தான் அதிக அளவில் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்கிறார்கள், பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாமே. இப்போ திமுக நாடார்களுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணோம். 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள், மொத்தம் 32 பேர் இருந்து நாடாளுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கூட கொடுக்கல. ஆனால் திமுக பார்த்தா சமூக நீதி பேசும். தமிழ்நாட்டிலேயே ஒரு 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பார்த்தா அது நாடார் சமுதாயம். அது சென்னை புறநகரில் இருக்கிற கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாடார்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி கொங்கு பகுதியிலையும் பல தொகுதிகளில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறவர்கள் நாடார்கள். இதுதான். அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள். இப்ப நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, குறிப்பா நாடார் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் மக்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய அளவில் கூடினார்கள். குறிப்பா சொல்லணும்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடார் சமுதாய உணர்வுகளை புரிந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசிய திருச்சி சிவா அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் காமராஜர் அவர்கள் சாதி மத இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட ஒரு இந்தியாவை போற்றக்கூடிய ஒரு பெருந்தலைவர், அவரை பற்றி திமுக இப்படி அவதூறு கற்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காமராஜருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றது நாடார் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்ப என்ன சொல்லணும்னா, முக்தார் போன்ற நபர்கள் உழைப்பால் உயர்ந்த நாடார்களை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் பல்வேறு அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பேசிய போது 200க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட இடத்துல போராட்டங்கள் நடத்தப்பட்டது. ஆனா திமுக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா சம்பளம் 3 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு கொடுத்து இந்த மாதிரி காமராஜர் புகழையும் நாடார் புகழையும் கெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கருத்து உருவாக்கம் பண்றதே திமுக தான். இதுல நாடார் சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு என்ன கோபத்தில் இருக்காங்கன்னா, சபாநாயகர் அப்பாவை படுகொலை அடைய செய்ய வேண்டும், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை படுகொலை அடைய செய்ய வேண்டும், அமைச்சர் கீதாஜியோட படுகொலை அடைய செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் திமுக ஊடக வியாபாரி முக்தாருக்கு எதிராக போராடிய போது யாராவது ஒருத்தர் நினைச்சிருந்தா முதலமைச்சரையோ அல்லது துணை முதலமைச்சரையோ சந்தித்து நாடார்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி இருந்தால் அழகா எடுத்திருப்பாங்க. ஆனா இங்க யாரையுமே நாடார் சமுதாய வாக்கியம் மதிக்கல, பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களுடைய வாக்கியம் மதிக்கல. இத்தனைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி காமராஜர் பேரை சொல்லி தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கு. சொல்ல போனா நாடார்கள் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கெப்பாசிட்டி வாங்க முடியாது. இதெல்லாம் வரலாறு. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், திமுகவை சேர்ந்த நாடார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும்,
இவர்கள் எல்லாம் நாடார் வாக்கு வங்கியை வைத்து அரசியலுக்கு வந்தவர்கள். அதன் காரணமாக தான் அமைச்சராக இருந்தாங்க. இவங்க யாருமே எதுவும் செய்யலைங்கும் போது இவர்களை படுகோல் அடைய செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு உணர்வுள்ள மானமுள்ள நாடார்களும் தங்களுடைய மனதில் உறுதியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட 36 தொகுதியில திமுக தென் மாவட்டங்களில் மண்ணை கவ்வ போகிறது அப்படிங்கிறத தான் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. அதனாலதான் மக்கள் தன்னெழுச்சியாக வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து எங்க போனாலும் வரவேற்பு கொடுக்கிறார்கள். சரி, இப்போ வந்துட்டு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் திமுக ரீதியா ஓட் போடுவோம் அப்படின்னு சொல்றது கலைஞரை தான் முன்னிறுத்துறாங்களே தவிர யாரும் ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு முன்னிறுத்தி பார்க்கவே இல்லை. அதே அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்ட எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு தனி மதிப்பு கொடுத்து அவருக்கு ஓட் போடுவோன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்புகளை கூட கலைஞர் அவரை முன்னிறுத்தி சொல்றாங்க, ஸ்டாலின் அவரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் அவரோட இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அப்படின்றது இருந்திருக்கான பலரும் விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காங்க. இல்ல, உண்மைதான். அதாவது கருணாநிதி அவர்கள் அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி, அவருக்கு தெரியாத அரசியலே கிடையாது. அப்படின்னா நாடார்களுடைய தொகுதியை அவர் அபகரித்திருக்க மாட்டார். தூத்துக்குடி தொகுதி நாடார்களுடைய பெரும்பான்மை தொகுதி. ஆனால் அந்த தொகுதியில் 100 பேர் கூட இல்லாத இசைவேளாளர் சமுதாயத்திற்கு ஒதுக்கி ஒட்டுமொத்த நாடார்களையும் தொடர்ந்து 2 முறை அவமானப்படுத்தியது திமுக. அப்போ சமூக நீதி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு? சரி, தூத்துக்குடியை நீங்க அபகரிச்சிட்டீங்க, ஒரு தென் சென்னையிலையோ வட சென்னையிலையோ நாடார்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா எதுவும் கிடையாது. சமூக நீதினா அதுதானே. ஒரு இடத்துல நீங்க பிடிக்கிட்டீங்க, அப்ப என்னது கொடுக்கணும்ல. ஆனா அவர்களுடைய இனத்தை சேர்ந்த தெலுங்கர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் அதிக அளவில் கொடுக்கப்படுது. அவங்க மணவாடு கட்சியான தேமுதிகவுக்கு 10 தொகுதி ராஜ்யசபா உறுப்பினர் பதவியெல்லாம் உடனே கொடுக்க போகுது. ஆனா தமிழர்களான அண்ணன் வேல்முருகன் அவர்களை புறக்கணிக்கிறார்கள். தமிழரான அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் அவர்களை இப்ப புறக்கணிக்கிறார்கள். அவங்க கேட்ட தொகுதியை தரல. இந்த மாதிரியான ஒரு சூழலை யார் உருவாக்கி இருக்கா? அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி இருக்காரு. இதே கருணாநிதி அவர்களாக இருந்திருந்தால் மிக திறம்பட இதை கையாண்டிருப்பார்கள். அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் அரசியலில் நேரடியாக அனுபவம் பெற்றவர். உதாரணத்துக்கு அவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக, மாவட்ட செயலாளராக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக 4 வருடம் 3 மாதம் தனது தனித்திறமையை நிரூபித்து காட்டிய நம்மிலிருந்து ஒருவர் முதல்வர் ஆனவர். அவருக்கு அவங்க தாத்தாவோ இல்லை அவங்க அப்பாவோ அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினரோ கிடையாது. அவர் ஒரு விவசாயி, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். அந்த தலைவர் இப்பொழுது மீண்டும் முதலமைச்சராக வாய்ப்புகள் இருக்கிறது, சூழல்கள் இருக்கும்போது மக்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய கூடுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பேரை ஏன் சொல்றது இல்லைன்னா, ஸ்டாலின் ஆட்சி என்றாலே மக்களுக்கு முகசுலிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு சரி கிடையாது. தமிழ்நாட்டில் குக்கிராங்கள் வரை கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக புழங்குகிறது. வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள், டாஸ்மாக் பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி அனைத்து தரப்பும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஸ்டாலின் ஆட்சி. அப்போ ஸ்டாலின் ஆட்சியை சொன்னால் கருத்து கணிப்பா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அப்போ மிக குறைந்த அளவுக்கு தான் ஆதரவு இருக்கும். அதனால கருணாநிதியை பேரை சொல்றாங்க. மற்றபடிக்கு இதுல நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. கருத்து கணிப்புகள் என்பது சில கருத்து கணிப்புகள் பணம் கொடுத்து வெளியிடப்படுகிறது. முன்னாள் மாணவர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச கருத்து கணிப்பு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா சிஎன்எனை போன்ற நேஷனல் குவாலிட்டி உள்ள சேனல்களுக்கு வெளியிட்ட கருத்து கணிப்பில் அதிமுக நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும், அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்கின்ற உண்மையான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் சேனல்ஸ்ல இருக்க கருத்து கணிப்புகளை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு தான் வரவேற்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் திமுக வந்துட்டு தங்களோட கோட்டை மக்கள் வந்துட்டு தான் தான் மக்களோட வந்துட்டு பிரதிநிதி, அங்க இருக்க மக்கள் தங்களுக்கு தான் வந்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு சொன்ன இடங்களிலும் இப்போ அதிமுகவுக்கு இருக்க வரவேற்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 2026 தேர்தலில் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா தான் இருக்கா சார்? கண்டிப்பா அனைத்து தரப்பு மக்களும்
அதிமுக ஆட்சி தான் மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கிற உறுதியா இருக்காங்க. அம்மா ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயனுடைய வகையில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மற்றும் பல்வேறு திட்டங்கள் 10,000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கலாம், பிரிட்ஜு கொடுக்கறதா இருக்கலாம், இப்படி பல திட்டங்களை மக்களுக்காக செய்யக்கூடிய தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள் அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொன்ன ஒரு நிகழ்வை தாண்டி ராதாபுரத்துக்கு போனால் கூட்டமாக மக்கள், கட்சி தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள். அதே மாதிரி கன்னியாகுமரியில அவருக்கு தன்னெழுச்சியாக கூடிய கூட்டம். அதே போன்று தென்காசி மாவட்டம், இப்படி பல பகுதிகளில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமை, அரசியல், நம்மில் ஒருவர் அப்படிங்கிற அந்த தோற்றம் அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. அவர் நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார், முதல்வர் ஆவார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வையா இருக்கு. கண்டிப்பா சார். இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நிஜமாலுமே மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாற்றம் வரும் அப்படின்ட்டு நம்புவோம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல். நன்றி.